சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 26ஆம் ஆண்டு குரு பேச்சின் மூலம் தங்களது 11வது இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு விரய குருவாக மாறுகின்றார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்த வேளையிலும் குரு பகவான் 11லிருந்து ஒரு நல்ல காரியங்களையும் தடங்கல்களையும் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார் என்று சந்தோஷப்பட்ட நேரத்தில் அவர் விரய குருவாக தங்களுடைய 12ஆம் இடமான கடகராசிக்கு பேச்சு அடைந்தார் என்பது அவர் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களது 8வது இடமான சனி அமர்ந்துள்ள மீனத்தை பார்வை செய்கின்றார். உங்களுக்கு இந்த குரு பேச்சு மூலமாகவும் ஒரு நல்ல நிலையை ஏற்படுகிறது. எந்த சிரமமும் ஏற்படாது என்றே சொல்ல வேண்டும். குரு தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடமான அஷ்டம இடத்தை பார்வை செய்கின்றார். அதனால் உங்கள் அஷ்டம சனியுடைய தாக்கங்களை குறைக்க வல்லவர். குரு பார்த்தால் எல்லாரும் அடங்கி செல்லக்கூடிய, குரு பார்த்தால் எல்லா தீமையிலும் ஒழியக்கூடிய ஒன்று என்றே சொல்ல வேண்டும் ஜோதிட ரீதியாக. அதாவது எவ்வளோ நெருப்பு இருந்தாலும் தண்ணி ஊற்றினா அந்த நெருப்பு அணையும். எவ்வளோ கொழுந்து விட்டு இருந்தாலும் தண்ணியை பீச்சு அடித்தோம்னா அது அணையும். அதே போன்று எவ்வளோ தீமைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை கிடைத்தால் அவ்வளவும் கதிரவனை கன்ற பனிபோல் அடங்கும் என்பதை போன்று உங்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பான உங்கள் அஷ்டம இடத்தை குரு பார்வை செய்கின்றார். உங்களுக்கு 4 மற்றும் 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை குரு பார்வை செய்வதால் குடும்பத்தில் சுமூகமான மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் சிறப்புகளும், வீடு இடங்கள் வாங்கும், வாகனங்கள் வாங்கும் அமைப்புகளும், அண்ணன் தம்பி தாய் தகப்பன் மாமன் உறவுகளில் சிறப்பும் ஏற்படும். 6ஆம் இடத்தை பார்வை செய்வதால் உங்களுக்கு இது நாள் காலமாக நீண்டு வந்திருந்த வழக்கு வாய்தாக்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்த பயம் ஆகியவை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அவர்கள் மூலம் ஒரு தீர்வு ஏற்படும். ஒரு நல்ல முடிவை எட்டுவீர்கள். ஆக வழக்கு வாய்தா, சிரமங்கள் மற்றும் பிக்குப்பிணகள், பிரச்சனைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை பெறுவீர்கள். நல்ல நிலையை அடைவீர்கள். அஷ்டமசனியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் நீங்க அந்த இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் ஓராண்டு காலம் அஷ்டமசனியின் தீர்க்கங்கள் ஆட்டங்கள் உங்களுக்கு ஒரு கட்டுக்குள் இருக்கும். ஆக உங்களுக்கு இருப்பினும் வியாழன் தோறும் தாங்கள் குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றி மேலும் அதற்குரிய நவதானியங்களை அழித்து வஸ்திரங்கள் சாஸ்தி வாரம் ஒரு முறை போய் அதை அணுகி சாமி கும்பிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பும் பெருமையும் நடக்க வேண்டிய காரியங்கள் ஜெயமும் உண்டாகும் என்பதில்